ஆனியன் சாம்பார் எப்படி டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கல்யாண வீட்டில் ஹோட்டல்ஸ்லலாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில், அது ப்ரெஷர் பேனாக இருந்தால் நல்லது, அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு மட்டும் தாளிச்சிக்கோங்க. வெந்தயம்லாம் இப்போ நீங்கள் சேர்க்க வேண்டாம். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் நான் எடுத்த பருப்புக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கூட பருப்புனா கூட சேர்த்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயமும் சேர்த்து செய்யும்போது இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு, இதில் மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறதுல 1 அல்லது 1½ டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இந்த வேக வச்ச பருப்போட தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி இந்த ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசிலுக்கு வேக வைக்கணும். அப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட புளி கரைச்சி ஊற்றணும். புளி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் புளி கூட இருந்ததுன்னா இந்த சாம்பார் நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் கொஞ்சமாக புளி விட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெந்தயம், பெருங்காயம் 2யும் வாசனை வர அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்க்கணும். நீங்கள் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் அல்லது மற்ற சாம்பார்களெல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி வாசனை கொடுக்கும். அந்த வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த வெந்தயம் பெருங்காயம் பொடி நீங்கள் வேறு டிஷ்ஷுகள்லையும், தேவைப்படுற டிஷ்ஷுகள்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு டிஃபன் கூடயும் சாதத்து கூடயுமே நல்லாயிருக்கும்.